என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட் ஐட்டம் இன்னைக்கு ஃபைனலி டிக் ஆயிடுச்சு. அது என்னன்னா, ஃபேமிலி கூட ஃபிஷ்ஷிங் போகணும். நிறையாலாம் இல்லை, கரெக்டாக ரெண்டு மீன் பிடிக்கணும். அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மீனில் குழம்பு வச்சு இன்னொரு மீனில் ஃப்ரை பண்ணி என் ஃபேமிலியோட சமைச்சு சாப்பிடணும். இன்னைக்கு அந்த ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். இந்த ஃபன்னான ஃபிஷ்ஷிங் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சம்மர்னாலே 2 அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபேமஸ். ஒன்று கேம்பிங், இன்னொன்று ஃபிஷ்ஷிங். நாங்கள் இப்போது கிச்சனர் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்க லண்டன் ஃபிஷ்ஷிங் பாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்குது. அது என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போனதுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ, ஃபிஷ்ஷிங் ராட், நெட் அண்ட் பைட்ஸ்க்கு டோட்டலாக $16 ஆச்சு. மீன்வைல் குஹன் அண்ட் ஸ்ரீ இந்த சீக்ரெட் டேங்க்ல இருந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவையான கியர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஃபிஷிங் ஸ்பாட்க்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா. குகன், உன் கையில் என்ன இருக்கு? ஒரு கப்பில் வேர்ம் வச்சிருக்கியா? எதுக்கு அது வேர்ம் வச்சு என்ன பண்ணுவ? ஃபிஷ்க்கு பிடிக்கும்ல, அதனால தான். ஓகே, அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஸோ வியூ பாருங்க, சூப்பராக இருக்குல்ல வியூ. ஒரு டீ கடை, ஒரு பன்னு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். ஃபிஷ் பிடிச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூலர் பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு பக்கெட் வித் ஐஸ் கியூப்ஸ் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு எனக்கு. என்ன வாங்கியிருக்க? ஐஸ் கியூப்ஸ் கொடுத்தாங்க, வாட்டர் கூலர் வச்சுக்கிறதுக்கு. வீக் டேங்கிறனால மோஸ்ட்லி எல்லா ஸ்பாட்ஸும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் எங்கள் கூட பேபி இருந்தனால கொஞ்சம் ஷேடியான ஸ்பாட் கிட்ட போய் செட்டில் ஆகிட்டோம். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான். பட் குஹன் இருந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்கல. போனதுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். குஹன் என்ன பண்ணுற? நான் ஃபிஷ்ஷிங் பிடிச்சிட்டு இருக்கேன். இது அந்த ராடை வச்சா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நான் சொன்ன அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் இதுதான், நோ கேட்ச் அண்ட் ரிலீஸ். அப்படின்னா பிடிக்கிற மீனை திரும்ப பாண்டுக்குள்ளே போடவே கூடாது. என்ன பிடிக்கிறோமோ அந்த ஃபிஷ் என்ன வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி பில் போட்டு நாம் எடுத்துகிட்டு போய்க்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. வர்மி. வேர்மியா? ஆமா. நீ பேரே வச்சிட்டியா அதுக்கு? ஆமா. காமி. இதுதான் வர்மி. சாண்ட் குலார் இருக்கு. ஓ, சாண்ட் குலார் இருக்காது. ஆமா. ரொம்ப பெருசாக இருக்கேடா. ஆமா, ஏன்னா க்ரோ ஆயிடுச்சு. ஓ, அதுக்குள்ளார க்ரோ ஆயிடுச்சா? ரொம்ப பெருசுதான். எவ்வளோ பெரிய வேர்ம். இதை தான் நம்ம இப்போ பெயிட்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷிங்காக. ஃபிஷ்ஷிங்லேயே ரொம்ப ட்ரிக்கியான ஸ்டெப் இது தான். பெயிட் கலண்டாமல் இருக்கிற மாதிரி ஹூக்கில் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது இப்போ பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி திங் இஸ் லாக்ட் அண்ட் லோடட் நவ். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ்ட். மீன் மாமா நம்ம தூண்டில் மாட்டுறாரா இல்லையான்னு பார்க்கலாம். 3, 2, 1 கோ. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. ஃபர்ஸ்ட் கேஸ்ட் ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு. எந்த மீனுமே மாட்டலை. சரி, ஸ்ரீ கையிலையாச்சும் ஏதாவது சிக்குதான்னு பார்த்தா ஒரு ஃபிஷ் ரொம்ப கிளவராக வந்து எங்கள் பெயிட்டை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு போயிடுச்சு. ஓடிட்டானா தப்பிச்சான்னு அர்த்தம். போய் பிடுறா. ஸோ இப்போ வந்து குகன் வந்து அடுத்த பெயிட் ஃபிக்ஸ் பண்ண போகிறான். ஐயோ, மீண்டுமா? இது நம்ம செகண்ட் பைட், பார்க்கலாம் ஏதாவது ஃபிஷ் மாட்டுதான்னு. அந்த மொமெண்ட்டில் நான் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன். ஒரு டவுட்டோடு தான் நான் கேஷ் பண்ணேன். நினச்ச மாதிரியே எதுவுமே மாட்டல. Crying is only coming. எங்கள் கூட சேர்ந்தா கண்டிப்பாக மீன் எதுவும் பிடிக்கவே முடியாதுன்னு குவன் அவனே நெட் வச்சு ஃபிஷ் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். எங்க தண்ணிக்குள்ள நீ விழுந்துடாதரா, மேலே வா. நான் வந்து எனக்கு மீனே பிடிக்க முடியாது. கடுப்பேத்துறார் மயிலாட். ஒரு விஷயம் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஃபிஷ்ஷிங்கில் பொறுமை ரொம்ப முக்கியம். நாம் நினச்ச உடனே ஃபிஷ் வந்து நம்ம ஹூக்கில் மாட்டாது. பெயிட் போட்டுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும். நம்மளோட தேர்ட் பெயிட், ஏன்னா செகண்ட் பெயிட்டையும் ஒரு மீன் வந்து கவிட்டு போயிடுச்சு. போச்சடா, போச்சு. மீன் பிடிக்க வந்து மீனுக்கு தீனி போட்டுட்ருக்கோம் நம்ம. லெட்ஸ் சி இந்த வாட்டி சிக்குதான்னு செக் பண்ணலாம். புடிச்சிடலாம் பாண்டி. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. அப்போ தான் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து எங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு சொன்னார். அது என்னென்னா, எங்கள் ஃபிஷ்ஷிங் ஸ்பாட் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்குது.
அதாவது ஆழம் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிலுக்கு இந்த ஷாலோ வாட்டர்லாம் சீக்கிரமாக வார்ம் ஆயிரும். இங்கே இருக்க மீனெல்லாம் சில்லுன்னு இருக்க டீப்பான ஏரியாவுக்கு போயிடும். ஸோ டீப்பாக இருக்க ஸ்பாட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார். மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. எனக்கு அது லாஜிக்கலாக தான் பட்டுச்சு. ஸோ எங்கே டீப்பாக இருக்கும்னு பார்த்து அங்கே ட்ரை பண்ணலான்னு போனேன். நான் போன ஸ்பாட்டில் நிறையா ஃபிஷ் மூமெண்ட் இருந்துச்சு. தூண்டில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே திடீர்னு ராடில் ஒரு வைப்ரேஷன், என்னமோ ஹெவியாக புல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வேகமாக ரீல் பண்ணேன். பட் மீன் தப்பிச்சு போயிடுமோன்னு ஒரு சின்ன டென்ஷன். ஆனால் அங்கே தான் நம்ம ஹீரோ குஹன் உள்ளே வந்தான். நான் லைனை இழுக்க குஹன் கரெக்டாக நெட்டை கீழே விட்டு மீன் தப்பிக்காமல் கவர் பண்ணிட்டான். பக்கா டீம் ஒர்க். ஃபைனலி ஃபிஷ் மாட்டிருச்சு. எவ்வளோ பெரிய மீனுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபிஷ் மாட்டின அதே எனர்ஜியோட உடனே இன்னொரு கேஸ்ட் போட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தா பியோர் மேஜிக். போட்டதும் நெக்ஸ்ட் மீன் உடனே மாட்டிக்கிச்சு. குஹன் அகைன் நெட்டை எடுத்துகிட்டு உடனே வந்தான். ரெண்டாவது மீனும் பக்காவாக வலையில் வந்து அதுவே விழுந்துச்சு. 2 பேரும் செம்ம ஹாப்பி. வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? நிறையாலாம் வேணாம், கரெக்டாக 2 மீன் பிடிக்கணும்னு. என்னோட அந்த ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட் ஐட்டம் இன்னைக்கு 100% ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எப்படி மீன் பிடிச்சாச்சா? 2 மீன் பிடிச்சாச்சு. இது 2வது மீன். இனிமேல் இது வேண்டாமா? நாம மீன் பிடிச்சது தான் தெரியும், ஆனால் அது என்ன மீன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே இருந்த ஒரு ஃபிஷ்ஷர் வந்து நம்ம கேட்சை பார்த்துட்டு, வாவ் இது ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு ஃபிஷ் இருக்குன்னு எனக்கு அப்பா தான் தெரிஞ்சுது. தண்ணியில கொட்டிட்டா? எதை? ஆமா. ஏன் இருக்கா? இன்னும் இதில் இருக்கா? ஆமா. ஒன்று இருக்கு. சரி, ஓகே, தண்ணியில் விட்டுரு. இந்த கப்பையும் சேர்த்து பிளாஸ்டிக் தண்ணியில் போடக்கூடாது, அப்படி மண்ணோட கவுத்தி விட்டுரு. வெரி குட். அப்படியே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்த இடத்துல நல்ல வேட்டை. 2 மீன் சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சாச்சு. மீன் பிடிச்ச வேலை நல்லபடியாக முடிஞ்சதும் நெக்ஸ்ட் டியூட்டி கியரை ரிட்டர்ன் பண்ணுறது. நம்ம தலைவன் குஹன் தான் பொறுப்பாக எல்லாத்தையும் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தான். அவங்களும் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு பக்காவாக செக் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. தென் நாம் பிடிச்ச மீன் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸாக்டாக 3.42 பவுண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோ. இங்கே ரூல்ஸ் படி இந்த வெயிட்டுக்கு டோட்டலாக $45 ஆச்சு. பே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண கொண்டு போனோம். இந்த பிளேஸ் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆனால் நம்ம குஹனுக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல. என்னாச்சு? நல்லா இல்ல. பிடிக்கலையா? சரி, அப்போ போ. சரி, போ. எனக்கு பர்சனலாக அவங்க சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு கிளியர் பேக்கில் மாற்றினாங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஃபிஷ்ஷிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. வாங்க நம்ம வீட்டுக்கு போய் கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு சால்மன் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு ஆரஞ்சிஷ் பிங்க் இருக்குது. நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா கலர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு பிங்க் கொண்டு வருவாங்க. நேச்சுரலாக ஃபிஷ் வந்து இந்த கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ் குழம்புல மிதக்குது. தென் ஃபில்லட்ஸாக கட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் வித் சால்ட் அண்ட் பெப்பர் சீசனிங். திஸ் இஸ் ஹவ் ஆர் டின்னர் லுக்ஸ் டு நைட். கண்டிப்பாக நீங்களும் டைம் கிடச்சா ஃபேமிலியோட லிண்டன் பாண்ட் போய் இந்த ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷிங் அண்ட் குக்கிங் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வினுஸ்ரீ வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட ஃபேவரட் ஃபிஷிங் ஸ்பாட் எதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். Until then, bye from our family.